பாடல்ல மாணிக்கவாசகர் தன்னை பொய்யர் அப்படின்னு ஏன் சொன்னாருன்னு பார்ப்போம். அற்ப நாயை போன்ற என்ன இறைவன் ஆட்கொண்டாரு. இப்படி ஒரு பேரு யாருக்கும் அவ்வளவு எளிதா கிடைக்காது. அப்படிப்பட்ட இந்த மாபெரும் பேரு எனக்கு கிடைச்சிருக்கு. கிடைச்சும் இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம நிக்கிறேன். ஏன்னா நான் இறைவன் மீது உண்மையான அன்பு வைக்கல. வச்சிருந்தாதான் எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா நான் அப்படி இல்லையே அப்படின்னு மாணிக்கவாசகர் செய்வதறியா சிறுநாயேன் அப்படின்னு பாடுறாரு. அப்படின்னா மாணிக்கவாசகரோட உண்மை நிலை என்ன, அதையும் அடுத்த வரியில அவரே சொல்றாரு. எனக்கு கிடைச்ச இந்த பேரு என்னோட தகுதியினால வரல, பொய்யர் பெறும் அத்தனையும் பெறுவதற்கு உரியேன் அப்படின்னு பாடுறாரு. அதாவது நிலையற்ற உடலை போற்றி அதுல கிடைக்கிற அற்ப சுகத்தை நாடி நிக்கிறேன். அதனால நான் தண்டிக்கப்பட வேண்டியவன். இந்த உலகத்துல சராசரி மனுஷங்க கூட ஒரு விஷயத்த பார்த்தாலோ கேட்டாலோ அத மனசுல வாங்கிக்கிட்டு அந்த வழியில நடக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா நான் உன்னோட மெய்யன்பு உடைய மெய்யடியார்கள் உன்னோட மலர் போன்ற திருவடியை வணங்குகிறத பார்த்திருக்கேன். அவங்கள பத்தி நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன். அந்த மெய்யடியார்கள் பற்றி நிறைய கேள்வியும் பட்டிருக்கேன். ஒரு சராசரி மனுஷனா இருந்திருந்தா கூட அந்த மெய்யடிகளோட மெய்யான அன்புதான் அவங்க முன்னேற்றத்துக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட பொய்யான அன்பை மாத்திக்கிட்டு நானும் ஒரு மெய்யடியாரா மாறி இருப்பேன். ஆனா நான் உன்னோட திருவடிகளை பற்றாமல் உண்டு உடுத்தி ஐம்புலன்களுக்கு இடமான இந்த உடம்பை பேணி வளர்த்து இந்த உலகத்துல வீணா வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் பண்ற இந்த இழி செயலை என்ன சொல்றது? போர் புரியுறதுல சிறந்து விளங்கும் ஆண் சிங்கம் போன்ற பெருமானே, உடம்பை பேணும் இந்த நிலையிலிருந்து நான் மாற நீதான் அருள் செய்யணும் அப்படின்னு சொல்றாரு இந்த பாடல்ல. இப்போ இந்த பாடலோட உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்ப்போம்.